கோர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. டேலண்ட் வீடியோ மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எக்ஸாக்டாக 24 ஹவர்ஸ் இருக்குது. போய் மைக் வந்து கடைசியில் ஒர்க் ஆகலை. மொபைல் ஃபோன்லேயே வந்து ஆடியோலாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்படிதான் பண்ணி ஆகணும். என்ன பண்ணுறது? இப்போ செகண்ட் பெரிய தலைவலி இருக்குங்க. ஒர்க் பண்ணது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேஸ்ட் ஆகிடுச்சு. ஒர்க் பண்ணது ஃபுல்லாக வேஸ்ட்டு. திரும்பி ஃபஸ்ட்லேருந்து உட்காந்து பண்ணணும். கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. 3, 2, 1 according to vote, Jayant is the winner. கைஸ் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு யூடியூப்பில் தருண் ஸ்பீக்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியாதுன்னா நான் உங்களுக்கு சைடில் போடுறேன், அவங்களோட பேனர் போடுறேன். அவங்க ரீசெண்டாக ஒரு கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கோஹர்ட்டில் தான் நம்ம ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 2.5 months ஆகிடுச்சு. என்ன கோர்ஸ்னால் வீடியோ எடிட்டிங் ரிலேட்டடான கோர்ஸ். வீடியோ எடிட்டிங் அண்ட் ஸ்டோரி டெல்லிங் சம்திங் ரிலேட்டடான கோர்ஸ். ஸோ நமக்கு கொஞ்சம் வீடியோ எடிட்டிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஸோ நம்மளும் அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்து அவங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு ஒரு 2-3 months முன்னாடி ஜாயின் பண்ணேன். ஸோ இப்போ கோர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேலஞ்ச் வீடியோ மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்னா அந்த கோர்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஒரு சேலஞ்ச் வீடியோ. ஸோ நம்ம எதுக்கு அதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ அதையே நம்ம யூடியூப்லேயே அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நானும் யோசித்தேன். ஸோ நான் என்னென்ன பண்ணுறேன், சேலஞ்ச் வீடியோ எப்படி பண்ணுறேன், எப்படி அந்த கண்டென்ட் எழுதுறதுலேருந்து எப்படி அந்த எடிட்டிங் ஃபுல்லாக பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி ரிவ்யூஸ் வருது, அது எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு போஸ்ட் பண்ணலாம், லைவாக காட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த விளாக் வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃப்ரம் த ஸ்டார்ட்லேருந்து அந்த எண்டிங் வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் இருக்க போகுது அப்படின்றத தான் இருக்கும். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டேட் பார்த்தீங்கன்னா 22 January தெரியுதான்னு தெரியல. 23rd சப்மிட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எக்ஸாக்டாக 24 hours இருக்குது. 24 ஹவர்ஸில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணலாம். ஸோ பண்ணலாம் வாங்க கைஸ். இப்போ தான் நம்ம கான்டென்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வீடியோ எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரீல் ஃபார்மேட்டில் இருக்கணும். அரௌண்ட் 40 to 50 seconds சம்திங் அந்த ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 6th batch அவங்க எடுக்கிறது, ஓகேங்களா? ஸோ இந்த 6th batchல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே தான் இந்த சேலஞ்சுன்றது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கிரிப்டே இதில் ஸ்டார்ட் பண்ணலாம். கோர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து சரி ஓகே நம்ம இந்த சேலஞ்ச் வீடியோ ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டென்ட் எழுதணும். கண்டென்ட் எழுதிட்டு அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பிளான் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு டாக்கிங் ஹெட் வீடியோவாக இருந்துச்சுன்னா ஒரு சில வீடியோ கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம பேசுகிற மாதிரி எடுத்துகிட்டு ஸோ டேரெக்டாக வந்து எடிட்டிங்க்கு தான். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து எடிட்டிங்க்கு தான் டைம் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம கண்டென்ட் எழுதுவோம். கண்டென்ட் எழுதிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு அதை டேரெக்டாக நம்ம வந்து எடிட்டிங்க்கு வந்துடலாம், ஓகேவா? கைஸ் நம்ம ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அது இல்லாமல் ஒரு சில ரோல்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஸோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வர டிஷர்ட்லாம் மாற்றிட்டேன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக. ஷர்ட் போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு. ஸோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஷர்ட் அவ்வளோவா நல்லா இருக்காதுன்ட்டு டிஷர்ட் மாற்றிட்டு வந்துட்டேன். ஸோ ஸ்கிரிப்ட் ஆல்மோஸ்ட் 1 minute 10 seconds இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஸ்கிரிப்டை உங்கள்கிட்ட காட்டுறேன். இது எழுதி இது பண்ணுறதுக்கு எப்படி ஒரு 2 hours கிட்ட ஆகிடுச்சுங்க. 2 hours கிட்ட ஆகிடுச்சு. எழுதிட்டு டேரெக்டாக ஒரு சில ரோல்ஸ்லாம் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரோல்ஸ் மீன்ஸ் நான் பேசுகிற மாதிரி. நான் எப்பயுமே ஜஸ்ட் வந்து எப்படி ஷூட் பண்ணுவேன்னா நான் ஆடியோ ஃபஸ்ட்டு தனியாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ரோல்ஸ் லிப்ஸிங் பண்ணிப்பேன். போயா மைக் வச்சுருந்தேன். போயா மைக் வந்து கடைசியில் ஒர்க் ஆகலை. மொபைல் ஃபோன்லேயே வந்து ஆடியோலாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து ரோலுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் பண்ணி ஆகணும். லாஸ்ட்டில் வந்து போயா ஒர்க் ஆக மாட்டேன்ட்டான், என்ன பண்ணுறது? ஸோ நான் ஸ்கிரிப்ட் காட்டுறேன், பாருங்கள். தெரியுதான்னு தெரியல, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 3 months அகோன்னு இருக்கா, இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வந்து முடியுது. இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து நம்ம ChatGPT ஹெல்ப்போட தான் பண்ணியிருந்தோம். நம்மளோட ஸ்டோரியை சொல்லிவிட்டு அது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக ChatGPT வாங்கிட்டு அது நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் எடிட் பண்ணிக்கிட்டோம் அதில். ஸோ வித்தவுட் ChatGPT திஸ் ஒன்ட் ஒர்க். ஓகே, நம்ம ஃபஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் பெரிய தலைவலி இருக்குங்க. அதுதான் வந்து வீடியோ எடிட்டிங்கு. அதுக்கு எப்படியோ ஒரு மினிமமாவது ஒரு 8 hours கிட்ட தேவைப்படும். ஸோ பார்ப்போம், உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ டுமாரோ சப்மிட் பண்ணணும். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 3 o'clock கிட்ட ஆகிடுச்சு எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு. உங்களுக்கு எடிட்டிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். பாய்.
நண்பர்களே, ஒன்றும் இல்லை. என்ன ஆச்சுன்னா, நேற்று எடிட் பண்ணலான்னு நினச்சி உட்காந்து எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அரௌண்ட் ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆடியோலாம் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணணும். அந்த ஸ்டோரிக்காக அந்த ஆடியோலாம் ஃபஸ்ட்டு அந்த ட்ரிம் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டான கிளிப்லாம் எடுத்துகிட்டு எதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் ட்ரிம் பண்ணி எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அரௌண்ட் அது 45 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு சாஃப்ட்வேர் கிராக் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக அப்படியே லேப்டாப்பும் ஷட் டவுன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன், நான் 45 மினிட்ஸாக ஆட்டோ சேவே பண்ணலை. ஆட்டோ சேவ் ஒரு வாட்டி கூட பண்ணாமல் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரின்ட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையில் சரி ஆட்டோமேட்டிக்காக லைக் ஆட்டோ சேவுன்னு ஒரு ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம் ப்ரீமியர் ப்ரோவில். ஸோ நமக்கே தெரியாமல் எப்பயாவது ஒரு வாட்டியாவது ஏதாவது ஆயிருக்கலாம்ல அப்படின்னு நினச்சி ஒரு நம்பிக்கையோடு ஓப்பன் பண்ணேன். பார்த்தா ஒரு வாட்டி கூட ஆகலை, பிளாங்காக இருக்குது. அந்த இன்டர்ஃபேஸே பிளாங்காக இருக்குது. ஸோ அரௌண்ட் ஒரு 40-45 நிமிஷம் ஒர்க் பண்ணது ஃபுல்லாக வேஸ்ட்டு. திரும்பி ஃபஸ்ட்லேருந்து உட்காந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நேற்று ஃபுல்லாக பண்ணலை. ஸோ இன்றைக்கி 23rd இன்றைக்கி தான் சப்மிட் பண்ணோம். ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1:15 கிட்ட ஆகுது. 23rd இன்றைக்கி தான் சப்மிட் பண்ணணும். ஈவினிங் அரௌண்ட் ஒரு 5:36 கிட்ட சப்மிட் பண்ணணும். ஸோ நமக்கு இன்னும் 4 to 4.5 hours கிட்ட இருக்குது. நான் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் எந்திரிச்சு இது ஃபுல்லாக எதுவுமே பண்ணலைன்ட்டு இன்றைக்கி கொஞ்சம் பண்ணி வச்சுருந்தேன், காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். லைக் அங்கங்கே பீரோல்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு இனிஷியலாக மட்டும் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கெல்லாம் லைட்டாக பீரோல்ஸ் ஆட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது இங்கெல்லாம் ஃபுல்லாக. ஸோ நம்ம ஒரு எடிட்டராக இருந்தால் அதுவும் முக்கியமாக ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பெரிய தலைவலி இருக்குது நண்பர்களே. ஸோ எப்பயுமே நீங்கள் ஒரு ப்ரீமியர் ப்ரோ யூஸராக இருந்தால் 2 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி கண்ட்ரோல் எஸ் கொடுத்துருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி. ஹே கைஸ், ஆக்சுவலாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. உங்களுக்கு 23rd சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 23rd தான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். 5:36 சம்திங் அந்த ரேஞ்சில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா டைம் ரொம்ப அதிகமாகவே எடுத்துக்கிச்சு அந்த வீடியோவுக்கு. ஸோ நானும் அப்லோட் பண்ணலாம், ஒரு 6-7க்கு அப்லோட் பண்ணலாம், 8க்கு அப்லோட் பண்ணலாம், 9க்கு அப்லோட் பண்ணலான்னு பார்த்தேன். கடைசியில் எந்த டைமுமே பண்ண முடியல. ஸோ அப்புறம் வந்து அந்த டிஸ்கவுட் சர்வர்லேயே வந்து அவங்க அந்த கோஹோட்டில் இருக்கவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, ஆக்சுவலாக வந்து 23rd பிஃபோர் 12 AM முன்னாடி வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னாலே அந்த அன்றைக்கி 6, 7, 8 அந்த எந்த டைம்லேயும் அப்லோட் பண்ண முடியல. பிகாஸ் அவ்வளோ டைம் எடுத்துக்கிடுச்சு இந்த வீடியோவுக்கு. கடைசியில் வந்து எக்ஸாக்டாக 11:59க்கு அப்லோட் பண்ணேன். அதுவும் வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை. சரி ஓகே இது பண்ண வரைக்கும் போதும் அப்படின்ட்டு 11:59க்கு அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் டே தான் வந்து நான் தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த கேப்ஷன்ஸ்லாம் ப்ராப்பராக வந்து அப்லோட் பண்ண ரீல்ன்றது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோவில் உங்களுக்கு இந்த ரீலை உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். மார்னிங் ஏஞ்சி பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஓகே நம்ம ஹார்ட் ஒர்க்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாசிட்டிவாக அப்படின்னு நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோஹோட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கூல் வீடியோ அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கீழே அவங்களே போட்டாங்க, நீ தான்ப்பா வின்னரு அப்படின்ற மாதிரி போட்டாங்க. இன்றைக்கி வந்து டேட் பார்த்திங்கன்னா 25. ஆக்சுவலாக வந்து நான் 1 டேக்கு அப்புறம் தான் ஷூட் பண்ணுறேன். நேற்று நைட்டே வந்து 24th நைட்டே வந்து கூகுள் ஃபார்ம்ஸ்ன்றது ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த போஸ்ட் பண்ண வீடியோஸ்லாம் எடுத்து நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு இந்த வீடியோவோட லிங்க் வந்து அவங்கள்ட்ட அந்த கூகுள் ஃபார்மில் பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதை வச்சு தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க, யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற கன்சிடர் பண்ணிட்டு அவங்க இன்னும் என்றைக்குன்னு சொல்லலை இந்த ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி 25th சாட்டர்டே, மேபி எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். கைஸ் இதுதான் வந்து நம்மளோட டிஸ்கவுட் குரூப்பில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டிங் வீடியோட வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்றைக்கி 9 மணிக்கு வந்து டிஸ்கவுட் குரூப்பில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ எக்ஸைட்டடாக தான் இருக்குது, பார்ப்போம் என்ன நடக்குது. கைஸ் 8:50 ஆகுது. இப்போ 9 o'clock வந்து சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:52 ஆகுது. I got 2 names for winner. So you need to vote between 2 of them. Any guesses? कौन होंगे 2 लोग? पंच जयंत जयंत ने थोड़ी किया था, जयंत ने तो पार्टी किया था. Okay, so your guesses are right.
The two people whose video were good are Vansh and Jayant. So I'll play both of their videos and you need to vote who will be the winner. It is visible. So first I'm playing Jayant's video. Okay, so first we will watch Jayant's video. 3 months ago, I was working at a company. On the surface, everything seems good, but deep down, I felt lost, confused. I started questioning myself, do I even love what I am doing? After a month of this confusion, without further overthinking, I quit the job. Without any backup plan, just towards one goal, to take a break and figure out what truly makes me love while doing. I then looked back at my life. I remembered how much I loved telling stories, the joy of editing videos, and how freelancing during college made me come alive. And that's when this creator popped out on my feed. Tarun Speaks. I've been quietly following for a while, and now I learned he was starting something special. The 6th batch of his, not just a video editing cohort. Some people told me to find another job, others said to go for higher studies. But this time, I trusted myself. With the savings from my previous job, I joined the cohort to upgrade myself. With 2 months of learning storytelling, video editing, taking on real world challenges, pushed me beyond my limits. And in the midway through placements came, I decided to give it all. Every single project, every single task, I gave all my best. And then came the moment the placement team reached out to me. And guess what happened next? Hey Jayant, you have been selected for the role. You're never gonna make it, you're not good enough. There's a million. ठीक है, so this was जयंत's video. जयंत भाई क्रेजी कर दिए. ठीक है, एक बार जयंत के लिए यार चैट में फायर कर दो. Just put some fire in chat. எவ்வளோ ஃபயர்ஸ் பாருங்க guys. Okay, this was Vansh's video. आग लगा दी, आग लगा दी, आग लगा दी. ठीक है, so this was Vansh video. भाई वंश के लिए भी एक बार फायर. ठीक है, so Jayant is also here. Hello bro, hello. Yeah, so what we are gonna do now is we'll vote between two of you. ठीक है, we'll do a poll. Jayant or Vansh. ठीक है, चलो. இதுதான் ஓட்டிங்ஸ் போயிட்டு இருக்கு. वंश டூ பீப்புள்ஸ்க்கு வந்து ஓட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் வந்து இன்னொருத்தரும். ஸோ ஓட்டிங்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஃபைனலி யார் வின் ஆக போகிறேன்னு தெரில, பார்க்கலாம். 55-35 கைஸ். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 70-30 ஓட்டிங்ஸில் இருக்குது. எனக்கு 70, அவங்களுக்கு வந்து ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து 30 ஓட்ஸில் இருக்குது. Yeah, so I guess it's over. ठीक है, I'll count to 10 and अगर किसी और को भी करना है वोट then you can vote. ठीक है, 1, 2, 8, 9, 10. ठीक है, so according to vote, Jayant is the winner. Congratulations, Jayant. Hi, Jayant. Congratulations, bye.